ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கருவேப்பிலையில் இருக்க நன்மை மற்றும் அதனுடைய பக்க விளைவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பல மருத்துவ குணங்கள் கொண்டவையாக இருக்குது. இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் சமைக்கின்ற உணவுகளில் சுவையை கூட்டும் பொருளாகவும் மணத்திற்காகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது இந்த கருவேப்பிலை. இதன் தாவரவியல் பெயர் முறையா கொய்ங்கி ஆகும். கருவேப்பிலை மரத்தின் அனைத்து பாகங்களும் பயனுள்ளவையாக இருக்குது. இதன் இலை, ஈர்க்கு, பட்டை, வேர் போன்ற அனைத்திலுமே பல மருத்துவ நலன்களை கொண்டுள்ளது. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். கருவேப்பிலையில் இருக்க ஊட்டச்சத்து அளவுன்னு பார்த்தா நீர்ச்சத்து 0.66%, 6.1%, கொழுப்பு 0.1%, மாவுச்சத்து 0.16%, நார்ப்பொருட்கள் 6.4%, தாதுப்புக்கள் 4.2% இருக்குது. கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி இருக்குது. கருவேப்பிலையில் இருக்கும் நன்மைகள். ஆயுர்வேத மருத்துவத்தில் கருவேப்பிலை சிறந்த நோய் நிவாரணியாக இருக்குது. இது நீரிழிவை எதிர்க்கும் மற்றும் நுண்ணுயிர் கொல்லியாகவும் இருக்குது. கருவேப்பிலையின் வேறு உடல் வலியை போக்கும். அதன் பட்டை பாம்பு கடியை குணமாக பயன்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சியில் கருவேப்பிலை வயிற்றுப்போக்கினை நிறுத்தும் சத்து இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கருவேப்பிலை குழந்தை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு நிற்கும். கல்லீரலை பாதிக்கும் விஷயங்களை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக கருவேப்பிலை சாப்பிடணும். உடம்பில் உருவாகும் நச்சுக்கள் கல்லீரலை பாதிக்காமல் இருக்க கருவேப்பிலை பயன்படுகிறது. உடம்பில் உள்ள இனிப்பின் அளவை கட்டுப்படுத்தும். இதற்கு காரணம் இதிலுள்ள நார்ச்சத்துக்களே ஆகும். கருவேப்பிலை செரிமானத்தை சீராக்குவதோடு கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துகிறது. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் போலிக் ஆசிட் நிறைந்திருப்பதால் இரத்த சோகை பிரச்சனை குறையும். முடியை போக்க கருவேப்பிலை பயன்படுகிறது. கருவேப்பிலையின் பக்க விளைவுகள். கருவேப்பிலை பொதுவாகவே பாதுகாப்பானது என்றாலும் அதை அதிக அளவு உட்கொள்ளும் போது அமிலத்தன்மை போன்ற சில பக்க விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புண்டு. இதனால் வயிறெரியும் உணர்வு, வயிற்று வலி மற்றும் குமட்டல் போன்றவை ஏற்படக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.